தமிழ் தேசிய அரசியல் நிலை தொடர்பில் யாழ் பல்கலை மாணவர்கள் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கை. கோட்டபாயவின் தனிப்பட்ட செயலாளருக்கு போலீசார் அழைப்பாணை. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவை ரத்து செய்த ஜனாதிபதி அனுரகுமார. 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த அனுரவிற்கு இந்தியா கடும் அழுத்தம். முப்படைகளின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கிற்கு வெளியில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் போட்டியிட முயற்சிப்பதென்பது தமிழ் தேசிய அரசியலை வலிந்து தூக்கிலிடுவதற்கு ஒப்பானது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் முந்தைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு புதிய நாடாளுமன்ற தெரிவிற்கான பொதுத் தேர்தல் நடாத்தப்பட உள்ளது. குறித்த தேர்தலில் போட்டியிட பல்வேறு தரப்பிலிருந்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையிலேயே வடக்கு கிழக்கிற்கு வெளியில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் போட்டியிட முயற்சிப்பது போன்ற நகர்வுகள் தமிழ் தேசிய இறைமை அரசியலை அடையாள அரசியலுக்குள் சுருக்கும் முயற்சிகளாகும் என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழ் தேசியத்தின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டினையும் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளை வலியுறுத்தி தேர்தலில் போட்டியிட வேண்டிய நிலைப்பாட்டினை சுட்டிக்காட்டும் வகையிலும் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி நுகேகுடை பெங்கிரிவத்த அருகே அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் இல்லத்தினருகே பொதுமக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது சிவில் உடையில் இருந்த சிலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் துரிதமாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே கோட்டபாயவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேற்று வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையின் ஐக்கியம், ஆழ்புல ஒருமைப்பாடு, இறைமை ஆகியவற்றை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரதும் சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் என்றுள்ளது. இதேவேளை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளார். இலங்கை எதிர்நோக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற நிலைமைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜூலி ஹொசாக் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். வாஷிங்டனில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2ஆம் மீளாய்வின் போது பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக $336 மில்லியன் கடன் வழங்கப்பட்டது. பணவீக்கத்தை குறைத்தல், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல், கையிருப்புகளை அதிகரித்தல், வருமானத்தை அதிகரித்தல் போன்ற பொருளாதார மேம்பாட்டு திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தது போன்று பாதிப்புகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்ந்தும் நீடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக உறுதியளிக்கப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளின் வேகத்தை தொடர்ந்தும் தக்கவைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதென சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறெனினும் இலங்கைக்கு கடன் வழங்குவது தொடர்பிலான 3வது மீளாய்விற்கான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய வழங்கிய நியமனம் ஒன்றை ரத்து செய்து ஜனாதிபதி அனுரகுமார உத்தரவிட்டுள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய
நேற்று முன்தினம் போலீஸ் திணைக்களத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக உதவி போலீஸ் அத்தீட்சகர் அஜந்த ரொட்ரிகோவை நியமித்திருந்தார். எனினும் கடந்த 2022 ஆண்டின் அறகலிய மக்கள் எழுச்சி போராட்ட களத்தில் இவர் போராட்டக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய போலீஸ் அதிகாரியாக அடையாளப்பட்டிருந்தார். அதன் காரணமாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்த பல்வேறு அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளில் இவரும் பிரதிவாதியாக உள்வாங்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அஜந்த ரொட்ரிகோவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக பதில் போலீஸ் மா அதிபர் நியமித்திருந்த விவகாரம் நேற்று சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தது. அதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் தற்போது அஜந்த ரொட்ரிகோ முன்னர் கடமையாற்றிய போலீஸ் கலகம் அடக்கும் பிரிவிற்கே மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் வெளியிடப்பட்டுள்ள பத்திரிகை ஒன்றில் உலகின் மிக பழமை வாய்ந்த மொழிகளில் பட்டியலில் தமிழ் மொழிக்கும் முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பத்திரிகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் இலங்கையை மையப்படுத்தியே தமிழ் மொழி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வியாபார நிறுவனம் ஒன்று வாராந்தம் வெளியிடும் வார பத்திரிகையில் 95ஆம் பக்கத்தில் வெளிவந்த பதிவிலேயே இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பத்திரிகையில் வாராந்தம் அந்த பகுதியில் வாசகர்களால் கேள்வி கேட்கப்படும் நிலையில் அவற்றிற்கு பத்திரிகை ஆசிரியர் பதிலளிப்பார். இதற்கமைய இந்த வாரம் உலகத்தில் பழமையான மொழி எது என்னும் கேள்வி ஒரு வாசகரால் எழுப்பப்பட்டுள்ளது. அந்த கேள்விக்கு அளிக்கப்பட்டுள்ள பதிலில் உலகில் மிகவும் பழமையான இன்றும் பேசப்படுகின்ற மொழி என்று முதலாவதாக தமிழ் மொழி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ், சீனம், அரபு, பேச்சு மற்றும் அரேமியம் ஆகிய மொழிகளை மிகவும் பழமையான மொழிகள் என்று அந்த பத்திரிகையில் வரிசைப்படுத்தியுள்ளார்கள். அதேவேளை இந்த மொழிகளை உலக வரைபடத்தில் அடையாளப்படுத்துகையில் தமிழ் பேசப்படும் பகுதி என நேரடியாக இலங்கையே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி இந்த பத்திரிகையின் பதிவில் கடைசியாக கேள்விக்கான பதிலாக தமிழ் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்பொழுது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் ஒன்றாகும். இந்நிலையில் தமிழ் மொழியினை அங்கீகரிக்கும் வகையில் பிற மொழிகள் பேசும் நாடொன்றில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளமையும் இலங்கையை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளமையும் தமிழ் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு அது தொடர்பான செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகே, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதேனி ராஜபக்ஷ மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து சிநேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளனர். அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றை மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும்.